கதை பேசலாம் வாங்க, ஜாலியாக கதை பேசிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி என்னென்னா, இசைவாணி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அது அறிவு எழுதியிருக்காராம். அறிவு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ இசைவாணியோட பாட்டு மூலயமா தான் அறிவு அப்படிங்கிறவர் நான் தேடி பார்த்தேன். ரொம்ப துணிச்சலான பாட்டு தான். பட் ஆண்கள் பெண்ணியம் பேசுகிற ஆண்களை நான் கொஞ்சம் தூரவே வைக்கிறது தான் வழக்கம். ஏன்னா அவங்களாலே பெண்களுக்கு ஆபத்து உண்டு. யார் பெண்ணை ரொம்ப நீ அப்படி இருக்காத இப்படி இருக்காத சுதந்திரமாயிரு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஆண்களாலே பெண்களுக்கு ஆபத்து உண்டு. நான் எல்லாரையும் சொல்ல ஒருவேளை உண்மையாகவே பெண்களுக்காக பாடுபடுகிறவர்கள் இருக்கலாம். அதே மாதிரி தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஒரு வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு நான் பெண் சுதந்திரம் பேசுவேன், பெண்ணியம் பேசுவேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு. என்னென்னா, ஒரு தோட்டத்துக்கு வேலி அடைக்கலைன்னா எல்லாமே பயிரமையும், எல்லா மாடும் பயிரமையும். அப்போ நம்ம தோட்டத்துக்கு நாம் தான் வேலி அடைச்சிக்கணும். சரியா? அடுத்தது, பெண்ணியம் பேசுகிறவங்க எல்லாருமே இன்னொரு கட்டத்துலேயும் சுதந்திரமாக இருப்பாங்க. அது என்னென்னா, எல்லாமே என்னுடைய விருப்பம்தான், உண்மைதான், அவங்களுடைய விருப்பம்தான். அப்படி சொல்ல, விருப்பமானவங்களோட தான் செக்ஸ் பண்ணணும், விரும்பினதை தான் பண்ணணும். நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. நான் நர்ஸ் ஆகணா டாக்டர் ஆகணாங்கிறது நமக்கு இது இருக்குது. இந்த மாதிரி பெண்ணியம் பேசிட்டே போனால் குடும்பம் உடஞ்சி போகும். அங்கே குடும்பம் இருக்காது, எல்லாமே தனித்தனியாக நிற்போம். இந்த மாதிரி தனித்தனியாக நிற்போம். ஒரு ஆண் ஒரு பெண் இல்லாமல் ஆணும் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில விஷயங்கள் சகிச்சிக்க வேண்டியிருக்கும். அப்போது நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாருமே பெண்ணியம் பேசுவோம். இப்போது நல்லா இருக்கும்போது நல்லா சுதந்திரம் பேசுவோம், பெண்ணியம் பேசுவோம். எனக்கு பிடிச்சதை தான் நம்ம செய்வேன் அப்படின்னுவோம். நல்லா இருந்துட்டா ஓகே. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருப்பாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சால் உனக்கு நல்லது, இப்படிலாம் நடந்துக்கிட்டால் உனக்கு நல்லதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நீ ரொம்ப பெண்ணியம் பேசாத, ரொம்ப சுதந்திரமாக சுற்றாத. சுதந்திரமாக சுற்றினா மற்ற ஆண்கள் ஆண்களோட பார்வை வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பெண்ணியம் பேசுகிற எல்லா பெண்களையும் தப்பாக ஏதாச்சும் பேசிட்டுனா அது ரொம்ப கஷ்டமாகும். இருந்தாலும் தப்பாக சொல்ல வரல, நிறைய பெண்ணியம் பேசாதீங்கன்னு சொல்ல வரேன். எப்படின்னா, உங்களுக்குரிய ஆண்கிட்ட நீங்கள் விரும்புகிற உங்களை விரும்புகிற ஆண்கிட்ட பெண்ணியம் பேசாதீங்க. விட்டு கொடுத்தலும் அடங்கி போதலும் அடிமையாக இருத்தலும் அவசியம்னு சொல்கிறேன். ரொம்ப அடிமைத்தனம் அப்படின்னா ஆமாம், அதுவும் அன்பு தான். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்ப கட்டமைப்பு உடையாமல் இருக்கும். ஆணுக்கு கீழ் பெண் இருந்து செயலாற்றுதல் தான் ஒரு குடும்ப கட்டமைப்பை உடைக்காமல் இருக்கும். அதே மாதிரி உங்களை பெண்ணியம் பேசி உங்களுக்காக பாடல்கள் எழுதி பெண்களை தூண்டி விடுற அந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க பெண்களுக்கு பெண் சுதந்திரம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாதுல்ல. நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, விரும்பினவங்க கூட செக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அவங்க ஒய்ஃப்க்கும் அவர் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க விரும்பினா அவங்க கூட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ எதுக்கு குடும்பம்? அப்போ அந்த குடும்ப கட்டமைப்பு உடையுது இல்லை. அது அப்படிலாம் இல்லை. அது ஒரு தவறான இது. பெண் சுதந்திரத்தில் தவறான ஒரு இது எல்லாருக்கூடையும் இல்லை. காதல் செஞ்சு காதலிக்கிற ஒருத்தரோட செக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட குழந்தை பெற்று அவங்களுக்காக வாழ்ந்து அவங்க சந்ததியை வளர்க்குறது தான் ஒரு குடும்ப அமைப்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தாடிக்காரன் பேத்தி தான். தாடிக்காரன் பேத்தி, இப்போ தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்கிற எங்கள் பெரியவங்களெல்லாம் விட்டுருங்க. பகுத்தறிவு உள்ளவங்க, நிறைய புத்தகங்கள் படித்தவங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற இந்த 10th படிக்கிற பிள்ளைங்களெலாம் பாருங்கள், பெண் பிள்ளைகளை பாருங்கள். வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, கால் மேலே கால் போட்டுட்டு உக்காந்துட்ருக்கு.
கேட்டால் நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு. தாடிக்காரன் பேத்தினா வீட்டில் வேலை செய்யக்கூடாதா? தாடிக்காரன் பேத்தினா வீட்டை சுத்தமாக வச்சுக்கக்கூடாதா? தாடிக்காரன் பேத்தினா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியக்கூடாதா? தாடிக்காரன் பேத்தினா காதலிக்கிறவன் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது. துப்பட்டா ஒழுங்காக போடுனா துப்பட்டாவை ஒழுங்காக போடுனா நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா மற்ற ஆண்களும் பார்க்க தானே செய்வாங்க. இந்த மாதிரியான வேறொரு பார்வையும் வரும். ஒரு 30-35க்கு மேலே இருக்கிறவங்க அந்த வாழ்தலில், அந்த புரிதலில், அந்த அனுபவங்களை கடந்து வந்தவங்க ஓகே. இப்போ சின்ன பசங்க நான் வந்து பெண் சுதந்திரம் பேசுவேன், நான் வந்து செல்ஃபோன் நோண்டுவேன், நான் வந்து வீடு பெருக்க மாட்டேன், நான் வந்து சமைக்க கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் தாடிக்காரன் பேத்திகளோட லட்சியமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் கற்றுக்கணும். சமைக்க தெரியணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அம்மா அப்பாவை கவனிக்கணும், அப்புறம் சமூகத்தை கவனிக்கணும், எல்லாமே கவனிக்கணும், கற்றுக்கணும். அதே மாதிரி ஆண்களும் வந்து எல்லாத்தையும் செய்யணும், அவங்களும் கற்றுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் வாழணும். குடும்பம் கெட்டு போகக்கூடாது. இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு யார் வேணால் பயிரை மேயலாம், நான் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெண் சுதந்திரம்ங்கிற பேரில் ஆண் வந்து பெண்களை சூறையாட இது இன்னொரு கட்டமாக இருக்கும். அதனால் பெரியார் சொன்ன கருத்துக்களை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சுதந்திரம் பேசுங்க. நீங்கள் பெரியவங்க சுதந்திரம் பேசுறதுனால அடுத்த ஜெனரேஷன் குடும்பம் கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் சொல்வேன். அது எல்லாமே ஓகே தான். இசைவாணி பாடினது ஓகே, அறிவு எழுதுனது ஓகே. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் வந்து ஐயப்பன் பக்தர்கள் போர்க்குடி தோக்குறது ஓகே.